கொடுக்கப்பட்ட நேரம் வந்துச்சு. மேடையில் போய் சொன்ன எல்லாருக்கும் முன்னாடியும் சீலா என்பது பைபிள்ல ஒரு ஆண்மகை, ஒரு பரிசுத்தவான், ஆணுடைய வார்த்தையை சுமந்து தருகிறவர் என மேலே எங்கே அப்படி வாழ்க்கிறார் என்று சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆலோசனைகளை ஏற்படுத்தார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலைகளை கட்டப்பட்டவர்களாக தேவனை துதித்து பாடினார்கள். நெருக்கம் வரும்போதும் பாடுகள் வரும்போதும் கண்ணீர் வரும்போதும் நாம் செபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் செய்ய நமக்கு வெற்றி வாழ்க்கை தர முடியும். இவர் செய்தது ஒரு குற்றமும் அல்ல. நடக்கிற காரியம் என்ன? அந்த 9வது வசனம் சொல்லப்படும் 16:9 ஒரு மனிதன் வந்து நின்று அவருக்கு தரிசனம் கிடைக்கிறது. மக்கோதோனியா சபை நாட்டார் ஒருவர் வந்து நின்று நீ மக்கோதோனியாவுக்கு வா, நீ மக்கோதோனியாவுக்கு வா என்ற ஒரு அழைப்பின் சத்தம் கேட்கிறது பவுலுக்கு. அந்த சத்தத்தை தெய்வவாக்காயினோம். அதை நினைத்து இவன் மக்கோதோனியாவுக்குள்ளே கடந்து வருகிறான். கடற்கரை ஓரமாய் கடந்து வரும்போது அவருடைய சாட்சியின் சுவிசேஷத்தை கேட்டு இரத்தாம்பரம் மிக்க ஒரு ஸ்திரீ லிதியாள் அவள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். அவள் குடும்பம் ஆண்டை ஏற்றுக்கொள்கிறது, ஞானஸ்நானம் எடுக்கிறது. பாருங்க, இப்படிப்பட்ட பலத்த அற்புதங்களை செய்கிறதுனாலே ஒரு சில மந்திரவாதிகளுக்கு சூனியக்காரிகளுக்கு இது பிடிக்கவில்லை. அதனால் ராஜ சமூகத்தை சொல்லி சிறையை அழைத்து விடுகிறார்கள். அந்த சிறையிலே புழுவத்தை கட்டியிருக்கிற சூழ்நிலையிலே இருவரும் பாட்டு பாடி தேவனை நோக்கி துதித்து பாடுகிறார்கள். இருவர் ஒருவனப்பட்டார். கர்த்தர் கடந்து வருவார். அல்லேலூயா. எங்கே என் நாமத்தினால் 1-2 பேர் கூடி நிற்கிறீர்களோ, கூடி செபிக்கிறீர்களோ, அது யார் வருவார்? இயேசு வருவார். அந்த 2 பேர் உள்ளமும் ஒருவனப்பட வேண்டும். நண்பர்களாக 2 பேர் ஜெபம் பண்ணலாம், கனவு மனமா ஜெபம் பண்ணலாம், 2 வாலிபர் ஜெபம் பண்ணலாம், 2 வாலிபர்களை செபிக்கலாம். 2 பேர் செபித்தால் அங்கு அற்புதம் உண்டு. இருவர் கூடி ஒருவனப்பட்டு செபிக்கும் போது கர்த்தர் இடத்துல கடந்து வருவேன் என்று சொன்னார். என்னுடைய நாமத்தினாலே எங்கே 1-2 பேர் கூடி செபிக்கிறீர்களோ அங்கு நான் கடந்து வருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஜெபங்களை கேட்கிற தேவன். இருவர் ஒருவனப்பட்டு செபிக்கும் போது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். சிறையில் அடைக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அவங்க என்ன பாட்டு பாடுறாங்க தெரியுமா? பவுல் சீலா வாயை கட்டல, கை கால் மட்டும் 2 பேர் கட்டி பிரச்சாரம் நடத்திருந்தாங்க. அந்த கட்டப்பட்ட சூழ்நிலையிலே அவங்க ஒரு பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு தெரியுமா? பவுலும் சீலாவும் பாடியது பாட்டு, பாட்டு அது பாட்டு